நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் பவிஷ். இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்டர் பவிஷ் அப்படின்னு சொல்லும் போது இவருடைய போட்டோ பிரஸ் மீட்லாம் பார்க்கும் போது அட யாருப்பா இந்த தம்பி பார்க்க தனுஷ் மாதிரியே இருக்காரு அண்ட் தனுஷோட பையனா இருக்குமோ இது போலலாம் நிறைய கமெண்ட்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா தனுஷுக்கும் இவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி தாய்க்கு அப்புறமா தாய் மாமன்களுடைய உறவு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனதோ அந்த தாய்மாமன் உறவுல தான் தனுஷ் அவர்கள் இவருக்கு சொந்தமானவருங்க. ஆமாங்க, தனுஷ் அவர்களுடைய இரண்டாவது அக்கா பையன் தான் இவரு. பவிஷோடைய அம்மா விமலா கீதா அண்ட் அப்பா பானி பாபு. இவங்க ரெண்டு பேருமே டென்டிஸ்ட் தான். ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். அண்ட் இவருக்கு அனன்யா அப்படின்ற ஒரு பிரதரும் இருக்காரு. ஒரு பக்கம் இவரை பார்க்கறதுக்கு லிங்கா மாதிரியும் இருக்காரு, இன்னொரு பக்கம் தனுஷ் மாதிரியும் இருக்காருன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இவரை பார்க்க உங்களுக்கு யார் மாதிரி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. 2K காதலை எந்த அளவுக்கு அழகா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தனுஷ் அவர்கள் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஆக்டர் தனுஷா இப்போ வளம் வர்றதை விட டைரக்டர் தனுஷா வளம் வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ராயன் படத்தை தொடர்ந்து இப்போ நீக் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள். அதுல ஃபீமேல் லீட்ல பண்ண அனிகாவை நமக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு பிரியா வாரியரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீது எல்லாருமே புதுமுகங்கள். அண்ட் எல்லாருக்குமே நல்ல ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸை கொடுத்திருக்காரு டி அவர்கள். அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் எப்பவுமே ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி நடிக்கணும்ட்டு சொல்லி கொடுப்பாரு. அந்த வீடியோ கூட சோஷியல் மீடியால நம்ம பார்த்திருப்போம். சரண்யா பொன்வண்ணன் மேம் தான் பவிஷ்க்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சீக்வன்ஸ் இருக்கும். அம்மா பையனோட அந்த கியூட்னஸ் ஓவர்லோட் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தனுஷ் அவர்கள் கூட அம்மாவா அவங்க நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்ததோ அதே அளவுக்கு தான் இப்போ, அதாவது தம்பி கூடயும் நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும்போது இருக்கும். சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பவிஷை பற்றி சொல்லணும்னா இது அவருடைய முதல் படம் கிடையாது. என்னது முதல் படம் கிடையாதா? அப்போ ஆல்ரெடி அவர் நடிச்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா நடிச்சிருக்காரு. அதுவும் யார் படத்துலன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா படத்துல தான் நடிச்சிருக்காரு. ஆமாங்க, வாத்தி படத்துலயும் இவர் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் பண்ணாத ஒரு ரோலை தான் அவர் பண்ணியிருக்காரு. 3 பையன்ல 2 பையன் ஓகே ஆயிட்டாங்க, இல்ல ஒரு பையன் மட்டும் ஓகே ஆகல. அதுல ஒரு பையனா தான் இவர் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம திரு சிற்றம்பலம் இந்த படம் த்ரூ அவுட் இவர் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை ஹீரோவா கொண்டு வந்தது தனுஷா இருந்தாலும் கண்டிப்பா சஸ்டெயின் பண்றது அவருடைய திறமை மூலயமா தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ பெரிய பெரிய நட்சத்திரங்களுடைய பிள்ளைகள் நெப்போட்டிசம் அப்படின்ற பேர்ல நிறைய சர்ச்சைகளை உருவாக்குற வகையில சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்க சஸ்டெயின் பண்றது அவங்களுடைய திறமைகளா மட்டும்தான் இருக்கு. அதுக்கு உதாரணமா பல பிரபலங்களுடைய பசங்களை எடுத்துக்கலாம். கமல் சார், அர்ஜுன் சார் இவங்களுடைய பசங்களாம் வந்தாங்க, வந்து எங்க போனாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களாம் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க முடியல அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் இவர் ரொம்பவே ஹம்பிளாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு வராருன்னே சொல்லலாம். இவருக்கு எப்படி அவங்களுடைய அப்பா ப்ரொடக்ஷன் அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் தனுஷ் அவர்கள் பவிஷ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் சின்ன வயசுல இருந்தே பவிஷ்க்கு ஒரு ஆசையம், நம்மளும் நடிச்சா என்ன எப்படி இருக்கும், சினிமாவில் வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு சின்ன வயசுல ஆசை. ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படி அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு வந்து சைட் பை சைடு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், சினிமாவை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தனுஷ் அவர்கள்கிட்ட ஏடியா போய் சேர்றாரு. அது மூலயமா தான் சில படங்கள்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் வந்து டேக் ஓகே இல்லை நாட் ஓகே அப்படிலாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த டேக் எப்படியா ஓகே தான் பண்ண வைப்பாராம். அந்த அளவுக்கு தான் அவருடைய அட்டென்ஷனை இவர் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாம பவிஷை இந்த படத்துல ஹீரோவா போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாராம் தனுஷ் அவர்கள். அப்போ கொடுக்கும்போது நிறைய லவ் ஸ்டோரி படங்கள்லாம் பார்க்க வச்சாராம். அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைனா கூட அதை விட பெஸ்ட் ஸ்டாண்டர்டாக தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதனாலேயே இவர் பார்த்தீங்கன்னா பவிஷ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கிரிப்ட் பேப்பரோட படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இவரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி இருக்கும் போது தான் ஆரம்பத்தில் பயந்துக்கிட்டே போனவர்
அப்புறம் ஜாலியாக வந்து நடிக்க ஆரம்பிச்சாராங்க. தனுஷ் அவர்கள் இவருக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே ஒர்க் பண்ண எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாராம். அதுதான் இந்த படத்தோடைய வெற்றினே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு ஆக்டராக பார்த்துட்டோம், டைரக்டராகவும் பார்த்துட்டோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரேமுலு, அந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதோ அதை விட பெஸ்ட்டாக இந்த படம் இருக்குன்ட்டு தமிழில் நீக் படத்துக்கு நிறைய நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. பவிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்ம் வெல்கம் தான் கிடைச்சிருக்காம. அதெல்லாம் பார்க்கும்போது நான் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மாமா தனுஷ் தான். இது அவர் மாமான் முதல் முறையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் கேட்ட கேள்வி, உங்கள் மாமா என்ன சொன்னார், மாமாக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படி தான் கேட்டிருப்பாங்க. அதனால தான் இவர் தனுஷ் அவர்களை மாமான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் மற்ற எல்லா இடங்கள்லையும் சார் 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 தான் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷன் வேற அண்ட் பர்சனல் வேறன்றத எல்லாருமே ரொம்ப தெளிவாகவே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது தனுஷ் அவர்களை பற்றி இவர் பேசும்போது, எங்கள் மாமாவுக்கு நான் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை நான் ரொம்ப படுத்து எடுத்துட்டேன், இப்படி பண்ணோமா அப்படி பண்ணோமான்னு கேட்டு நொய் நோய்னு அவரை டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இதோடைய வெற்றின்னு நினைக்கிறேன். என்ன அவர் ஹீரோன்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. இப்போ எல்லாருமே என்ன ஹீரோன்னு சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் அதை அப்படியே கொண்டு போகணும், நல்ல ஒரு ரோல்ஸ்லாம் கிடைச்சி அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு தனுஷ் அவர்கள் மாதிரி, அதாவது 3 படத்தில் வந்த தனுஷ் அவர்களாக இருக்கலாம், இல்லை குட்டி படத்தில் வந்த தனுஷ் அவர்களாக இருக்கலாம், இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இவருக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது. 2003 தான் இவர் பிறந்திருக்காரு. தனுஷ் அவர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் படம் அப்படின்னா வடச்சென்னை அண்ட் வேலையில்லா பாட்டதாரி. இந்த 2 படமும் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். திரும்ப திரும்ப தியேட்டர்லேயே நிறைய டைம் பார்த்துருக்காராம். அண்ட் வீட்டுக்கு தெரியாம எகிரி குதிச்சு போய் படங்கள் பார்த்ததெல்லாம் உண்டாம். ஆனால் அது வீட்டுக்கே மாட்டிட்டாராம். அதனால தான் வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க. அண்ட் இவருடைய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாட்டி செஞ்சு கொடுக்குற பருப்பு சாதமும் எக் பொடி மாசம் தான் ரொம்ப பிடிக்குமாம். இவருக்கு சமந்தா அவர்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாம். அவங்க தான் இவருடைய க்ரஷ்ஷாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப கோவம் வந்தது அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து கெட் லாஸ்ட், இந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாராம். ஸோ இவர் டயட்டை ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இந்த டயட்டில் காப்ஸ் தவிர மற்ற எல்லா ஐட்டங்களும் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டயட் ஃபாலோ வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவருக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதாம். ஒரு நான் டான்ஸரா தான் இவர் என்ட்ரி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த சினிமா கரியர்ல இவர் ஒரு பெரிய டான்ஸரா வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீக் படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்ற ரிவ்யூ என்னன்னா, தனுஷ் சார் மாதிரி இருக்காரு, அந்த தனுஷ் சாரோடைய ரியல் ஸ்டோரி மாதிரி இருக்கு, அதுதான் இவர் படமாக்கிட்டாரோ என்னவோ தோணுது, அதனாலதான் அவங்களுடைய அக்கா பையனை கூட நடிக்க வச்சிருக்காரு போல இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நீக் படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்டா பவிஷ் அவர்கள் வரணும் அப்படின்றத சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.